ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். அசல் கோலார் அண்ட் ராம் வந்து அந்த ஸ்மோக்கிங் ரூமில் எடுத்த ஒரு ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அசீம் அண்ட் ஏடிகே அந்த ஸ்மோக்கிங் ரூம்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அவர் அவங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி, அசீம் வந்து ஏடிகேக்கு கிஸ் பண்ணுற மாதிரி, ஏடிகே வந்து அசீம்க்கு கிஸ் பண்ணுற மாதிரி கேப்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எழுதியிருந்தது என்னென்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அசல் கோலார் போட்ட ஃபோட்டோவில் நல்லா கிளியராக தெரியுது. நான் வீழ மாட்டேன் வீறு கொண்டு எழுன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் அதுக்கு கீழே அசீம் அப்படின்னு போட்டு 2/1/2023 அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இதை யார் எழுதியிருப்பா அப்படின்னா அசீம்ன்ற பேரில் தான் இருக்குது. அசீம் வந்து அந்த எழுத்துக்களை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியும் காட்டினார், வீடியோலையும் காட்டினார். நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்றது சொல்லாமல் சொல்லியிருந்தார். அது தெளிவாக தெரியாமல் இருந்தது. பட் அசல் கோலார் ஃபோட்டோ எடுத்து காட்டும்போது தான் தெரிஞ்சுது அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பிக் பாஸ்க்குள்ளே இந்த ஸ்மோக்கிங் ரூமில் இப்படிலாம் ஐடென்டிஃபை, முன்னாடிலாம் கையில் எழுதி காட்டுவாங்க, அதை கூடாதுன்னு இருந்தாங்க. இப்போ ஸ்மோக்கிங் ரூமில் போயிட்டு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டு வந்திருந்தப்போ, ஃப்ரெண்டு வந்து ஃப்ரீஸ் டாஸ்கில் ஃப்ரெண்டு வந்திருந்தப்போ வா அப்போ ஸ்மோக்கிங் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி அசீம் கூப்பிட்டுருப்பாரு. அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் பிக் பாஸ்ன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவார். ஸோ இதுதான் காரணமாக ஏதாவது எழுதி காட்டுறதுக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் அசல் கோலார் அவர் பேரையும் எழுதியிருக்காரு சைடில் அசல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து ஸ்மோக்கிங் ரூமில் ஏதாவது பேசணும் அப்படின்னா கேமராவோட இது இல்லாமல், அவங்க வந்து நாலேஜ் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்றது தோணுது. இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது என்னென்னா, ஆக்சுவலாக வின்னர் வந்து அசீமுக்கு அந்த அளவுக்கு டிசர்வ் கிடையாது, ஏன்னா அவர் கேரக்டர் வைஸ் வந்து அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பாதி பேர் வந்து அவர் ஓகே ஹீ டிசர்வ்ஸ் ஃபார் திஸ் டைட்டில் அப்படின்னு போட்டு வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அடுத்தவங்களை இழிவுபடுத்தி அப்படி அவரை யாரும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆக்சுவலாக அவரே வாலண்டியராக எல்லா பிரச்சனைக்குள்ளேயும் போய் அவரே தான் எல்லாத்தையும் மற்றவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணுவார், டக்குன்னு பேசிடுவார் அவர் தான். அப்புறம் பதிலுக்கு அவங்க பேசலைன்னா என்னங்க மனுஷங்க, அவங்க ஏதாவது அதுக்கே அவர் பேசக்கூடிய வார்த்தையில் பாதி அளவு கூட அவங்க பேச மாட்டாங்க. அவர் ஒருத்தர் டார்கெட் பண்ணாங்க, ட்ரிகர் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எனிஹவ் ஏதோ முடிஞ்சிருச்சு. இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு இப்படி டைட்டில் வின்னர் கொடுத்தாச்சுன்னா அடுத்து வரவங்க என்ன அதே எக்ஸாம்பிளில் தான் வருவாங்க. என்னென்னா இந்த மாதிரிலாம் கத்தி இந்த மாதிரி அடுத்தவங்களை இழிவுபடுத்தினா நம்ம டைட்டில் வின்னர் ஆகிடுவோம், அந்த மைண்ட் செட்டு தான் இருக்கும். அப்புறம் சொசைட்டிக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த மைண்ட் செட்டே வந்துடும். நம்ம கத்தி பேசி அராஜகம் மாதிரி எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் ஒரு வேளை நம்ம வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் பேட் எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலாக ஒரு தடையும் சாரி கேட்பார், மறுபடியும் அதே மாதிரி பேசிவிட்டு அப்புறம் சாரி கேட்பார். இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தரை சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ மக்களோட ஆதரவு பார்த்திங்கன்னா ஷிவின் ஆர் விக்ரமன் கூட விடுங்க, ஓகே ஷிவின் இஸ் வெல் டிசர்வ்ட் ஃபார் டைட்டில் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் ஓட் வைஸில் ஏன் அவங்க கம்மியானாங்க அப்படின்றது பெரிய கேள்விக்குறி தான். ஒரு வேளை பார்த்துட்டு நிறைய பேர் ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்க. அவர்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், எம்எல்ஏவாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக அந்த எம்எல்ஏ அவரே என்ன சொன்னார்னா, அசீம்ன்றவர் எனக்கு தெரியும், பழக்கப்பட்டவர், எங்கள் ஊருக்காரர் தான், பட் எனக்கும் அவருக்கும் சொந்தம் எதுவும் கிடையாது, எனக்கு அக்கா அப்படின்றவருங்க கிடையாது, அப்புறம் எப்படி எனக்கு அக்கா பையன் வருவான் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டார். ஸோ ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரியும் சொன்னார். விக்ரமுக்கு தான் அடுத்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் இவர் வந்து இவருடைய கேரக்டர் வைஸ் டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிருந்தா, இல்லபடியாக இவர் வந்து ஃபுல் சேஞ்சும் காட்டியிருந்தான்னா கண்டிப்பாக ஹீ இஸ் வெல் டிசர்வ்டு தான். அந்த கேரக்டர் வைஸ் அவர் மாறாமலே லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு அவருக்கு டைட்டில் கொடுக்கும்போது தான் அது வந்து எப்படி டிசர்வ் ஆக முடியும் அப்படின்றது நம்மளுடைய கேள்விக்குறி. 4th சீசனில் பாலாஜிக்கும் ஆரிக்கும் நடந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா, பாலாஜி பயங்கரமாக கோவப்படுவார். பட் அவர் ரொம்பலாம் இந்த மாதிரி ரொம்ப அதிக வார்த்தைகள் அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேச மாட்டார். அதனால் அவர் டைட்டில் வின்னர் ஆக முடியல. அடுத்து பிபி அல்டிமேட்டில் பட் மோஸ்ட் ப்ராப்ளி அவரோட கேரக்டர் வைஸ் எல்லாமே மாறிக்கிட்டு அதுக்கப்புறம் பிபி டைட்டில் வின்னர் ஆனார். இப்போ அவர் ஒரு கேப்ஷன்ஸ் போட்டிருக்காரு ஷிவின் கணேசனுக்கு, இந்த மாதிரியான ஒரு சொசைட்டிலேருந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு இது தெரியுமா, அவங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணி இவ்வளோ நாள் வித்ஸ்டாண்ட் மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் ஒரு பெரிய புரட்சியை கிளப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கங்க்ராட் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி பாலாஜி போஸ்ட் போட்டிருக்காரு. மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.